ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. நீங்கள் 12th படிக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே போலார் ஃபார்மில் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்குறாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கேட்குறாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த 2 கொஸ்டினுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, let z1 equal to r1 into cos theta 1 plus I sin theta 1 and z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2. தென் இது எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷனில், அதாவது ப்ராடக்டில் இருக்கு இல்லையா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? z1 into z2 equal to, முதல்ல மாடுலி என்ன பண்ணிக்குவாங்க? மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. r1 into r2. அதே போல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. ஓகே, இதை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் ஒன்று செய்யலாமா? ஃபஸ்ட் கொஸ்டினில் r1 r2 ரெண்டையுமே ஒன்றா கன்சிடர் பண்ணுறதுனால r1 into r2 equal to 1 into 1 1. ஸோ அது தேவையில்லை. ஓகேயா? அடுத்தது வாட் இஸ் theta 1? கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு theta 1 equal to pi by 6 and theta 2 equal to pi by 12. இப்போ இங்கே ஆர்குமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ஆட் பண்ணிக்கலாமா? now theta 1 plus theta 2 equal to pi by 6 plus pi by 12. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆட் பண்ணுறப்ப டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். இங்கே 6 இருக்கு, இங்கே 12 இருக்குது. அப்போ 6 12 பார்த்த என்ன பண்ணலாம்? மேலே இங்கேயும் 2ஆல் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு, இப்போ 12 ஆஸ் காமன், பை 12 போட்டிங்கன்னா இது 2 பைன்னு வந்துடும். 2 பை ப்ளஸ் பை ஈக்குவல் டு 3 பை பை 12. இப்போ 3 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s ஆர் 3 4s ஆர், ஸோ பை பை 4. ஓகே, இப்போ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? therefore cos pi by 6 plus I into sin pi by 6 into cos pi by 12 plus I into sin pi by 12 equal to, இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆர்குமெண்ட் ஆட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? ஸோ டேரெக்டாக போட்டுக்கலாமா? cos pi by 4 plus I into sin pi by 4. pi by 4 அப்படின்னா 45 டிகிரி. ஸோ cos 45 equal to 1 by root 2 plus I into sin 45 equal to, it's also 1 by root 2. Therefore, rectangular form of cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12 equal to, the 1 by root 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 1 by root 2 into 1 plus I. ஓகே, அடுத்து செகண்ட் சம் பாருங்க. cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இது என்ன பேட்டர்னில் இருக்குது? கோஷன் ஃபார்மில் இருக்குது. ஓகேயா? இதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதன்படி அது எப்படி எழுதணும்? z1 by z2 equal to r1 by r2, அதாவது அதோடைய மாடுலஸை வந்து டிவைட் பண்ணிக்கணும். இன்ட்டு cos theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2, அதோடைய ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது செக் பண்ணுங்க. இங்கே எப்படி இருக்குது? cos pi by 6 மைனஸ் I sin pi by 6 இருக்குது. இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கணும். அப்போ இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு cos ஆஃப் மைனஸ் pi by 6 ப்ளஸ் I இன்ட்டு sin மைனஸ் pi by 6. இது போல் மாற்றி எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? theta 1 ஈக்குவல் டு மைனஸ் pi by 6 அண்டு theta 2 ஈக்குவல் டு pi by 3ன்னு எடுத்துக்கணும். Here r1 equal to 1 and r2 equal to 2.
R1 equal to 1 and R2 equal to 2. Therefore, R1 by R2 equal to 1 by 2. Also, theta 1 equal to minus pi by 6 and theta 2 equal to pi by 3. Therefore, theta 1 minus theta 2 equal to minus pi by 6 minus pi by 3. இப்போ டினாமினேட்டர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இது 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 6 வந்துடும். ஸோ 2 pi by 6ன்னு இருக்கும். ஸோ 6 as காமன். இது -1 இது -2னா -3 pi by 6ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s are 3 2s are minus pi by 2. Okay. Now cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3 equal to R1 by R2 is equal to 1 by 2 into cos theta 1 minus theta 2 equal to minus pi by 2 plus I into sin theta 1 minus theta 2 equal to minus pi by 2. Now we know that cos of minus theta equal to cos theta and sin of minus theta equal to minus sin theta. இப்போ இதன்படி எப்படி மாற்றலாம், 1 by 2 இன்ட்டு இது வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறப்ப சைன் சேஞ்ச் ஆகாது. பட் இங்கே ப்ளஸ்ஸாக மாற்றுறப்ப இந்த ப்ளஸ் என்ன பண்ணணும், மைனஸாக போட்டுக்கலாமா. ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு காஸ் பை பை 2 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 2. We know that cos pi by 2 which means 90 degree, cos 90 degree equal to 0 and sin 90 degree equal to 1 equal to 1 by 2 into இதோட வேல்யூ 0 வந்துடும். 0 minus I into 1 equal to 1 by 2 into minus I. Therefore, the required rectangular form or standard form is 1 into minus I divided by 2. That's all.